பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை தீத்து 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமாம், இன்று இரவு ஆண்டவர் நமக்கு காண்பித்து நம்மளிடத்துல பேச இருக்கிற வார்த்தை தான். அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டு கொண்டு, நம்ம எவ்வளோ அக்கிரமங்கள் அநியாயங்கள் செஞ்சிருப்போம். நம்மளுடைய சுயத்தை பார்த்து நம்ம போகிற வழியில் நம்மளுடைய சுயத்துக்காக பிறரை அக்கிரமத்துக்கு அகப்பட்ட வச்சிருப்போம். இல்லை நாமளே அக்கிரமங்கள் செய்திருக்கலாம். அப்படி செய்யும் அதுலேருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளுடைய பாவத்தில் எல்லாத்துலேருந்தும் நம்ம மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகும் அவருக்கு உரிய ஜனங்களா, அவருக்குரிய பிள்ளைகளா நம்மளை மாத்துறதுக்காக, அவருடைய பிள்ளைகளா, அதாவது பாவத்திலிருந்து விடுபட்டு அவரை போல பரிசுத்தமாய் வாழ்றதுக்காக அவருடைய ஜனங்களாக மீட்கப்பட்டு நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நல்லதை மாத்திரம் செய்ய நற்கிரியைனா பிறருக்கு நல்லது செய்கிற அந்த குணாதிசயத்தை நமக்குள்ளாக, அந்த கிரியை நமக்குள்ளாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும், இந்த பக்தி இயேசு எப்படி சொல்ல, பரிசுத்தமாய் வாழ ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். அவர் பரிசுத்தர், அவரை போல நாமளும் பரிசுத்தராக இருக்க தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். நாம் எல்லாரும் அவரை போல அவர் வாழ்ந்து இப்படிதான் வாழணும் என்று வாழ்ந்து அடிச்சுவட்டை வைத்திருக்கிறார். அந்த அடிச்சுவட்டின் வழியாய் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நம்மளை பாவத்தின் பாவத்தின் கட்டுகளிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை சுத்திகரித்து அவரை போல பரிசுத்தமாக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தாருங்க. அவர் பலியானார். அவரை ஏற்றுக்கொள்ள அநேகர் உங்களுடைய இருதயத்தை தருவீங்களா? உங்களுக்கும் அவர் வாழ்ந்து அவர் நம்ம தனித்திருப்பது நல்லதில்லை என்று பரிசுத்த வேதாகமத்தையும் கொடுத்து, நம்ம பரிசுத்த பாதையில நடத்த பரிசுத்த ஆவியானவரும் கொடுத்து, அவருடைய வீட்டுக்கு ஹெவனுக்கு நேராக அழைத்து சென்று இந்த வாழ்க்கை முடித்து அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை பரிசுத்தமாய் வாழ என்று அழைக்கிறார். அவர் நமக்காக பலியானார், நம்மளுடைய பாவங்களுக்காக பலியானார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசுப்பா, எங்களுக்காக நீர் பலியானீர் என்பதை ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் உணர்ந்து செயல்பட பரிசுத்த ஆவியானவர்கள் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், மகத்துவம் உள்ளவர். உம்முடைய பரிசுத்தத்தில் எங்களை நடத்தி செல்லுங்க. எங்களுடைய குற்றங்குறைகள் எல்லாம் மன்னித்து தயவாக உம்முடைய திரு வார்த்தைக்கு நேராக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுப்பா, நாங்கள் மண்ணின்று நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்தத்தின் மேல் தாகம் கொண்டு உம்முடைய அன்பில நிலைத்திற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். நீர் ஒருவரே உன்னதர். உம்மை போல பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உம்முடைய அடிச்சுவட்டில் நடக்க பரிசுத்த ஆவியானவரின் வைராக்கியத்தை எங்களுக்குள்ளாக ஊற்றி அருளும்படியாய், நற்கிரியைகளை நாங்கள் செய்து அருளும்படியாய், எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தமாக கிருபை செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைய இரவு நல்ல இரவாக அமைய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள். நன்றி.